ಇಂಗ್ಲಿಷ್ ಪೇಪರ್ 8 ಮೂಟಕ್ಕಿದೆ, 6 ಮೂಟೆ ತಮಿಳ್ ಪೇಪರ್ಕಿದೆ, சரி குமுதம் விகடன் 4 மூட்டைக்கிது. நீங்களே உள் ரூம்ல அடிக்கிட்டு காசு வாங்கிட்டு போங்க. டே மாமா, இவ்வளோ பணத்தை இங்கே வைக்கிறோமே, பத்திரமா இருக்கும் இல்லை? ஐயப்பன் என் கூட படித்தவன், 100% நம்பலாம். இப்போதைக்கு இவன் கடையும் வீடுனா நமக்கு ஃபுல் சேஃப்டி. சிவாஜி, போதுமான காசு சேர்ந்தாச்சு. இனி அங்கங்கே அடிக்க வேண்டியதை அடிச்சு சிவாஜி ஃபவுண்டேஷனை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். இல்லை அறிவு, ஆதிசேஷங்கிற ஒருத்தங்கிட்டயே 200 கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்குன்னா தமிழ்நாடு பூரா எவ்வளோ இருக்கும்? இந்தியா பூரா எவ்வளோ இருக்கும்? நீ எங்க வர சிவாஜி? டீ எடுத்துக்கங்க. வேற எதுவும் வேணுமா நண்பா? வேண்டாம் ஐயப்பா. இந்திய நாட்டில் இருக்கிற மொத்த கருப்பு பணத்தோட மதிப்பு சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய். இந்தியா ஏழை நாடில் அறிவு, அதோட செல்வத்தை எல்லாம் கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க. அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். பணக்கார இன்னும் பணக்கார ஆயிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்கா. நம்ம நாடு ஒருமேனி பிடியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கருப்பு பணம் தான். மொத்த கருப்பு பணத்தையும் வெளியே கொண்டு வர்றோம். சிவாஜி ஃபவுண்டேஷன் சென்னையில மட்டும் இல்ல, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஓபன் பண்றோம். ஊருக்கு ஊரு படிப்பு கொடுக்கிறோம், வேலை கொடுக்கிறோம். கிராமத்துக்கு கிராம ரோடு போடுறோம், சோறு போடுறோம். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நீ ஒருத்தன் எப்படி செய்ய முடியும் சிவாஜி? முடியும். முதல்ல யார் யார்கிட்ட எவ்வளவு கருப்பு பணம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி சிவாஜி? பணக்காரங்களோட ஆடிட்டருங்க, அக்கௌண்டன்ட்டுங்க, டிரைவருங்க, வேலைக்காரங்க, வேலை விட்டு நீக்கப்பட்டவங்க லிஸ்ட் எடுத்து அவங்க கூட ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ண. அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. சொல்ல வைப்ப. எப்படி? அதுக்கு முதல்ல நம்ம ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போ எப்படி இருக்கு? வேலை தாங்க முடியல சார். ஐம் சாரி. எங்களை ஏவி விட்டவங்க கூட எங்களை வந்து பார்க்க வரல. ஆனா நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். ஏயா இந்த பொழப்பு? வேற பொழப்பு தெரியாதுங்களே. தம்பி இங்க வா. என்ன படிக்கிற? போஸ்டர் ஓட்டுறேன். ஏயா இவ்வளவு அருமையான குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு தராம ஏயா கெட்டதுக்கு துணை போறீங்க? யார் சார் எங்களை நல்லது கூப்பிட்டா? இதை விட்டா எங்களுக்கு வேற என்ன சார் தெரியும்? இதே வேலையை நான் தர்றேன், நல்லது செய்யறதுக்கு. வரீங்களா? நல்ல சம்பளம், தங்க வீடு, குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு நான் தரேன். என்ன சொல்றீங்க? போயண்டா கூப்பிடுறாரு, உருப்படாதான் இருக்கிறீங்க சார். போங்க சார், நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நாங்க வரோம் பாஸ். I think there must be a discussion about the Indian economy. அதுக்கு ஏங்க டிரைவர்லாம் கூப்பிட்டுருக்காங்க? நீங்க எல்லாரும் என்னுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. ஏங்க கருப்பு பணம்னா என்னங்க? கருப்பா இருக்குங்களா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அதுல கவர்மெண்ட்டுக்கு 30% வரியா கட்டணும். வரி கட்டாம தப்பிக்கிறதுக்காக வர வருமானத்தை மறைச்சா அது கருப்பு பணம். உங்க மாதிரி ஆடிட்டருங்க, அக்கௌண்டன்ட்டுங்க, டிரைவருங்க, வேலைக்காரங்களுக்கு தான் உங்க முதலாளிங்க கருப்பு பணத்தை எங்கெல்லாம் உழைச்சி வச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியும். நியாயமா அது மக்கள் நலத்திட்டங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். அதனால யார் யாரு எங்கெங்கே எவ்வளவு கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கிற விவரத்தை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. காட்டி கொடுக்க சொல்றீங்களா? இல்ல, நாட்டை காப்பாற்ற சொல்றேன். எப்படி? பணத்தை ஒழுங்கா மக்களுக்கு செலவழிக்க போறேன். நாங்க ஏன் இதை உங்ககிட்ட சொல்லணும்? நீங்க என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, கமிஷனரா, இல்ல சிஎம்மா? கண்ணா, நான் பிஎம், போஸ்ட்மேன். மக்கள் பணத்தை மக்கள் கிட்டயே கொண்டு போய் சேர்க்கிற சாதாரண போஸ்ட்மேன். நீங்க செய்யறது சட்ட விரோதங்க. கருப்பு பணம் வச்சிருக்கிறதோ அதை மறைக்க உதவுறதோ சட்ட விரோதம் தான். ஏங்க எங்க ஐயா திருடெல்லாம் கொள்ளையடிக்கல. எங்க ஐயா சம்பாதிச்ச பணத்தை எங்க ஐயாவே வச்சுக்கிட்டாரு. இதுல என்னங்க தப்பு? இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சு வரி கட்டாம இருக்கிறதுனால தான் அரசாங்கத்தில் நிதி பத்தாம விலைவாசி ஏற்ற வேண்டி வருது. இன்னைக்கு அவங்க ஏமாத்த ஒவ்வொரு ரூபாயும் பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்து எல்லா விலையும்